வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வேதாத்திரியம். ரகசியம் என்றாலே ஏதோ ஒன்றை யாருக்கும் தெரியாமல் மூடி மூடி மறைத்து வைப்பது தான் ரகசியம், இல்லையா அன்பர்களே? ஆனால் இறைவன் நம் மனித குலத்திற்கு அருளிய ரகசியம் என்னவென்றால் மறைபொருளான 3 விஷயங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர், மனம், காந்தம். இறைவனே இந்த மறைபொருளுக்குள்ளே அறிவாக மறைந்து இருந்து நம்மோடு கண்ணாம்பூச்சி விளையாடுகிறான். இதுதான் இறைவனது திருவிளையாடல் என்று நமது முன்னோர்கள் மகான்கள் சொல்கிறாங்க. இந்த மறைபொருளான உயிர், மனம், காந்தத்தை நம் கண்களால் காண இயலாது. ஞானக்கண் கொண்டுதான் உணர முடியும். அதற்கு தவம் நமக்கு மிக மிக அவசியம். ஒரு முறை ரயிலில் ஒரு பணக்காரர் மிகுந்த பணத்தோடு பயணம் செய்து கொண்டிருந்தார். இதனை முன்பே அறிந்த திருடன் அவர் கோச்சிலேயே டிக்கெட் எடுத்து அவருடைய பயணம் செய்தார். எப்படியும் இரவு அவர் தூங்கும்போது அவருடைய பணத்தை தேடிக்கொண்டு ஓடிவிட வேண்டும் என்ற திட்டத்தோடு பயணம் செய்து வந்தார். அந்த பணக்காரர் 2 முறை ரெஸ்ட் ரூம் சென்றபோது அவரது பேக்கை செக் பண்ணி பார்த்தார், கிடைக்கவில்லை. ஆனால் அவர் தனது பணம் சரியாக இருக்கிறதா என்று பார்க்கும்போது எல்லாம் சரியாக இருந்தது. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம தேடுறப்ப கிடைக்கல, இவர் வந்தோடனே கிடைக்குது, எப்படி இது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறான். இப்படியே இரவு பொழுதும் கழிந்தது. இறங்கும் ஸ்டேஷனும் வந்துச்சு. திருடனுக்கு இந்த கேள்வியை எப்படியாவது அவரிடம் கேட்டுவிட வேண்டும் என்று ஆரம்பித்தார். ஐயா, நான் ஒரு திருடன். உங்கள் பணத்தை திருடத்தான் நான் உங்களுடன் பயணம் செய்தேன். நீங்கள் இல்லாத போது, அதாவது நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிருக்கப்பையும் சரி, நீங்கள் தூங்குறப்பையும் சரி, உங்கள் பணத்தை நான் எடுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணினேன், எனக்கு கிடைக்கல. அப்படி எங்கே தான் மறைச்சி வச்சுருந்தீங்க உங்கள் பணத்தை அப்படின்னு கேட்டான். அதற்கு அந்த பணக்காரர் சொன்னார், நீ திருடன் என்று எனக்கு முன்பே தெரியும், அதனால்தான் பணத்தை என்னிடம் இருந்தால் ஆபத்து என்று உன் தலையணிக்கடியில் வைத்து படுத்தேன் என்று சொல்கிறாரு. அதுபோல தானங்க இறைவனுக்கு தெரியும் நம்மை பற்றி. நாம் இறைவனை வெளியில் தான் தேடிக்கொண்டு இருப்போம் என்று. அதனால்தான் நம்முள்ளே அறிவாக ஒளிந்து கொண்டு இருக்கிறான். அதனை நாம் தவத்தின் மூலம் அறிந்து உணர்ந்து கொண்டால், அந்த இறைவனே நானாகவும் இருக்கிறேன் என்ற உண்மை ரகசியத்தையும் உணர்ந்து கொண்டால், வாழ்க்கை முழுவதும் ஒரு எளிதான மகிழ்ச்சியான பயணமாக இருக்கும் அன்பர்களே. ஒரு முறை ஞாயிறு கூட்டுத்தவம் KK நகர் மன்றத்தில் சென்னையில் நடந்து முடிந்து அன்பர்களது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். அப்போது ஒரு டாக்டர் பேசினார். நாங்கள் எங்கள் டாக்டர் படிப்பில் உடற்கூறுகள் அனைத்து பற்றியும் விரிவாக படித்தோம். ஆனால் உயிர் பற்றியோ, மனதை பற்றியோ, காந்தத்தை பற்றியோ எங்களுக்கு ஒரு சாப்டரில் கூட குறிப்பிடவில்லை அப்படின்னு சொன்னார். அதனை இங்கு இந்த சுவாமிஜி கொடுத்த மனவளக்கலை பயிற்சியில் தான் தெரிந்து கொண்டேன். குருவுக்கு நன்றி என்ற விதத்தில் அவர் பேசினார். அதாவது மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் கூட அறிந்து கொள்ள முடியாத இந்த உயிர், மனம், காந்தம் பற்றி மகரிஷி போன்ற மெய்ஞானிகள் அவர்களும் உணர்ந்து நமக்கும் உணர்த்தி கொண்டு வருகிறார்கள், இல்லையா? இதுவே நாம் எல்லோரும் செய்த பெரும் பாக்கியம்தான். எனவே இந்த உயிர் ஒரு மறைபொருள். உயிரின் பழக்க நிலை மனம், அதுவும் ஒரு மறைபொருள் தான். மேலும் அந்த உயிரின் சுழற்சியால் ஏற்படும் விரிவு அலை காந்தம், அதுவே தான் மனமாகவும் இருக்கிறது. எனவே இந்த காந்தமும் ஒரு மறைபொருள் தான். இந்த காந்தம் நம் உடலில் இருப்பதினால் அது ஜீவகாந்தம் என்று அழைக்கிறோம். அதுவே வானில் இருப்பது வான்காந்தம் என்று சொல்கிறோம். இந்த உயிரை பற்றியோ, மனதை பற்றியோ அல்லது ஜீவகாந்தத்தை பற்றியோ மனவளக்கலை பயிற்சிக்கு வருவதற்கு முன் அடியனுக்கு கூட ஒன்றுமே தெரியாது. இது பற்றிய சிந்தனை கூட இல்லை. இங்கு வந்த பின் பயிற்சி எடுத்த பின் தான் இந்த மறைபொருளான ரகசியத்தை பற்றி அடியோனும் அறிந்து கொண்டேன். மிகவும் வியப்பாக இருந்தது. முன்பெல்லாம் நான் உயிர், மனம் என்றால் அது ஒரு பொருள், அது உடலுக்குள்ளே இருக்கிறது என்று தான் எண்ணியிருந்தேன். காந்தம் என்றால் நாம் பார்க்கும் பொருள். நம்ம காந்தக்கல் வச்சு, குண்டூசி வச்சு சின்ன குழந்தைகளில் விளையாடுவோம் இல்லையா, அந்த காந்தத்தை பற்றி தான் ஒரு இது இருந்ததே தவிர இந்த ஜீவகாந்தத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லை. மேலும் நான் கூட நினைப்பேன், இறைவன் எப்படி இந்த கோடான கோடி மக்களை கண்காணிக்க முடியும், இது எப்படி சாத்தியம் என்றெல்லாம் சிந்தனை செய்திருக்கேன். ஆனால் இந்த ஜீவகாந்தத்தை பற்றி அறிந்த பின்தான் எல்லாம் படிப்படியாக உணர முடிந்தது. இறைவனே நம்முள் உயிராக, அறிவாக இருக்கின்ற உண்மை புரிந்தது. அதாவது அண்டத்தில் அறிவென இருப்பவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான், இல்லையா? இந்த உண்மை நிலை புரிந்த பிறகு தான் எல்லாமே புரிய வந்தது. மனித குலத்திற்கு பார்த்திங்கன்னா தொன்று தொட்டு வரக்கூடிய பண்பாட்டில்
உயிரை பற்றி ஏதும் சொல்லப்படவில்லை. உயிர் இருக்கிறது என்ற ஒரு அனுமானம்தான் கொடுத்தார்களே தவிர உயிரை பற்றி அறிந்தவர்களும் அதை விளக்க முடியவில்லை. ஏனால் அவங்க மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர் அந்த காலகட்டத்தில். அறியாதவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் அது ஒரு பொருள் என்று அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அது சுரைக்காய் போல ஒரு பொருள் அல்ல. அதற்கு உருவம் கிடையாது. அது அணுக்களால் ஆனது, நுண்ணிய பரமாணு அது என்பதை சுவாமிஜி மூலம் நாம் உணர்ந்து கொண்டோம் இல்லையா? அதை ஏன் நாம் உயிர் என்கிறோம் என்றால், இறப்பு நிலையிலிருந்து அசைவு நிலைக்கு வந்ததினால் நாம் அதனை உயிர் என்கிறோம். மெய்ப்பொருள் அசைந்தது உயிரானது இல்லையா? மெய்ப்பொருள் என்றால் அந்த இறைநிலை மட்டும்தான் மெய்ப்பொருள். மற்ற பொருட்கள் நம்ம சாதாரண வாழ்க்கையில் பொருள் சொல்கிறதெல்லாம் பொருள் அல்ல, அதெல்லாம் நிகழ்ச்சிகள் என்று சுவாமிஜிகள் சொல்லுவாங்க. பொருள் தான் இன்றைக்கும் இருக்கும், என்றைக்கும் இருக்கும், இன்றைக்கும் இருக்கும், நாளைக்கும் இருக்கும். மற்றவையெல்லாம் அழியக்கூடியது. அதனால் நிகழ்ச்சி என்ற விதத்தில் சுவாமிஜி சொல்லுவாங்க. மேலும் நான் கூட மனவளக்கலை பயிற்சிக்கு வருவதற்கு முன் நினைத்தேன், உயிர் என்பது இதயத்தில் தான் இருக்கிறது என்று நம்பினேன். ஆனால் அந்த உயிரானது உடல் முழுவதும் ஓடிக்கொண்டு இருக்கிறது, உடலில் ஒரு மையத்தை ஏற்படுத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது என்று பின்புதான் அறிய வந்தேன். அதாவது எப்படி இரத்தம் இதயத்தை மையமாக கொண்டு சுழன்று வருகிறதோ, காற்று நுரையீரலை மையமாக வைத்து சுழன்று வருகிறதோ, அதுபோல் உயிரும் கருமையத்தை மையமாக கொண்டு உடல் முழுவதும் சுழன்று வருகிறது. இந்த கருமையத்தை பற்றிய ஒரு விளக்கம் நீங்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு மேலும் நிறைய விஷயங்கள் இதில் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து மனம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரகசியத்தை நாம் அறிவதற்கு முற்படுவோம். உயிரின் பழக்க நிலை தான் மனம். உயிரிலே அடங்கி இருக்கக்கூடிய அறிவானது புலன்கள் மூலம், அதாவது நம்ம பொருட்களை தொடர்பு கொண்டு அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற உணர்வுகளை மனம் மூலம் அறிவு உணர்கிறது. 5 அறிவு படைத்த மிருகங்களுக்கு மனம் உண்டு, ஆனால் பகுத்தறிய தெரியாது. மனிதனுக்கு மட்டும்தான் நல்லது கெட்டது பகுத்துணர தெரியும். எனினும் அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வசத்தால் துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறான் இல்லையா? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மனிதன் இன்பமாக வாழத்தான் இந்த பூமியில் பிறந்திருக்கிறான். ஆனால் இந்த புலன்கள் மூலம் நாம் அழுத்தம், ஒளி, சுவை, மனம் இவற்றை உணர்வது நம் மனம்தான். அதில் நம்ம அளவு முறை வேண்டும். அதற்கு இந்த மனவளக்கலை பயிற்சிகள் நமக்கு பேருதவியாக இருக்கும். மேலும் 5 அளவு முறை சுவாமிஜி சொல்லுவாங்க. உணவு, உறக்கம், உடல் உறவு, உழைப்பு, எண்ணம். இதிலும் நம்ம ஒரு அளவு முறை மேற்கொண்டு விட்டால் நமது வாழ்க்கை எளிதான ஸ்மூத்தான வாழ்க்கையாக நமக்கு சென்று கொண்டு இருக்கும். மனவளக்கலை பயிற்சி மூலம் அறியலாம். மேலும் இது நமக்கு அளவுகோல் என்பது கூட நமக்கு தெரியாது. இதிலும் ஒரு நல்ல தெளிவு அடையலாம். எது அளவுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம் போக போக பயிற்சியின் வாயிலாக. இந்த மனதை பற்றிய ரகசியத்தை விரிவாகவும் அந்த மனவளக்கலை பயிற்சியின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். மனம் மூலம் பொருட்களை தொடர்பு கொண்டு இன்பத் துன்பத்தை நாம் உணர்கிறோம் இல்லையா? அந்த ரகசியத்தையும் தெரிந்து கொண்டோம். இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும் இந்த காலம் ஏற்படுத்தி வைத்துள்ள குழப்பங்களெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கும்போது இது சரியான காலம்தான். இந்த மறைபொருட்கள் பற்றிய ரகசியத்தை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் காலகட்டம்தான் இல்லையாங்க? மனிதனுக்கு பார்த்திங்கன்னா 7 சம்பத்துக்கள் தேவை என்பதை முன்னோர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உருவ அமைப்பு, குணம், அறிவில் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிமை, சுகம், செல்வம். இந்த 7 சம்பத்துக்கள் இருந்தால்தான் வாழ்க்கை வெற்றி பெறும் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இந்த 7 சம்பத்துகளில் 1-2 குறைந்து இருந்தால் அவற்றை கூட்டிக் கொள்வதற்காக வேண்டி அறிவிற்கு ஒரு மாதிரி வடிவம் கொடுத்து முயற்சித்திருக்கார்கள் நம் முன்னோர்கள். ஒருவன் இப்போ பலகீனமாக இருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு குண்டோதர் மாதிரி ஒரு வலுவான உருவத்தை வைத்து வழிபட்டு கொண்டே வர அதே எண்ணம், அதே உருவம், அதே செயல் பதிவு ஆக அவனுக்கு பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு வலிவு வந்துவிடும். அதே போல் அறிவு குறைவாக இருக்கிறது எனும்போது இந்த அறிவை கொடுப்பதற்கு, அதாவது இங்கே நாலேஜ் என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். நம் நாட்டில் சரஸ்வதி என்ற உருவத்தை வைத்திருக்கிறார்கள் இல்லையா? பொதுவாக அந்த நாலேஜுக்கும் விஸ்டமுக்கும் நம்ம டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கணும். அதாவது நாலேஜ் என்பது கல்வி மூலமாகவோ அனுபவம் மூலமாகவோ பெற்ற தகவல்கள், அறிவு மற்றும் செயல்திறன், அறிவாற்றல் தான் நாலேஜ்.
விஸ்டம் என்றால் மெய்யறிவு, அதாவது நமது அறிவை அல்லது அனுபவத்தை வைத்து விழிப்புணர்வோடு இறைநிலையை பற்றி உணர்வு பெறுவது தான் விஸ்டம். இதில் ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். நம்மளுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ண தான் நமக்கு முன்னோர்கள் வடிவமைத்து கொடுத்த இந்த கடவுளான சரஸ்வதி தேவியை வழிபட அவர்கள் நன்மை அடைந்திருக்கிறார்கள் என்ற எண்ணமும் இருக்கிறது இல்லையா? ஆகையால் அதை வழிபடுவதால் அறிவிற்கு அந்த மாதிரி வடிவம் கொடுப்பதனால் தவறு ஏதும் இல்லை. சுவாமிஜி கூட நமக்கு கவியில் கொடுத்துருக்காங்க, எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை எவர் ஒருவர் அடிக்கணி நினைந்தால் அப்பொருளின் தன்மையால் நினைப்போர் ஆற்றல் தம்மை அறிவிலும் உடலிலும் மாற்றம் காணும். இதுதான் இயல்பூக்கம் என்று சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையை உணர்ந்துவிட்ட பிறகு, எந்த உண்மை? இறைநிலையின் உண்மை விளக்கம் உணர்ந்துவிட்ட பிறகு இந்த உருவ வழிபாடுக்கு அவசியம் இருக்காது. அந்த அறிவைத்தான் நாம் விரித்து வணங்குவது யாகம், அறிவை ஒடுக்கி வணங்குவது யோகம். யாகத்தில் சடங்குகள் அதிகம், செலவும் அதிகம், நேரமும் அதிகமாக விரயமாகும். 10 மணி நேரம் செலவு செய்தால் 1 மணி நேர பலன்தான் கிடைக்கும். ஆனால் யோகத்தில் எவ்வளவு நேரம் நின்றாலும் அவ்வளவும் நமக்கு பயனாகிறது. யோக நிலையில் வந்தால் எந்த அறிவை இதுவரை நாம் விரித்து வணங்கினோமோ அதே அளவில் ஒடுங்கி இன்னதுதான் அறிவாக இருக்கிறது என்ற உண்மை நிலை நமக்கு தவத்தின் மூலம் புரிய வரும். அந்த அறிவு உயிரில் அடங்கி மையத்தில் இருக்கிறது என்பதும் தெரிய வரும். அது ஜீவகாந்த சக்தியினால் படக்க நிலை எய்து மனமாகவும் இருக்கிறது என்ற ரகசியத்தையும் நாம் உணர முடியும். அதனால் அந்த மனதை அறிவோடு இணைத்து தவத்தின் மூலம் உண்மை உணர்விற்கு போகிறோம் இல்லையா அன்பர்களே? அதற்குத்தான் பக்தி மார்க்கம், உருவ வழிபாடு எல்லாம் ஒரு படிக்கட்டு தான் நமக்கு. அதனால் தவறு ஏதும் இல்லை. நாம் அனைவருமே பக்தியில் இருந்து தான் ஞானத்திற்கு வந்திருக்கிறோம் இல்லையா? அதனால் கோயிலுக்கு போவதில் எந்த தவறும் இல்லை. அவர் மகானாக இருந்தாலும் சரி, ஏனென்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி அலைகள் மக்களுக்கும் பரவ வேண்டும். ஏற்கனவே பரவி இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி உள்ள ஒரு எனர்ஜி பேங்க் தான் கோயில் இல்லையா? அந்த இடத்தில் போய் அந்த கோயிலுக்கு வரக்கூடிய அத்தனை பேரும் நன்மையடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு 3 முறை நாம் சுற்றிவிட்டு வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று 3 முறை சொல்லிவிட்டு சிறிது நேரம் தியானம் செய்துவிட்டு வரலாம். அது அங்கே வரக்கூடிய மக்களுக்கு பயனாக அமையும். பெரிய பெரிய மகான்கள் கூட கோயிலை சுற்றி சுற்றி தான் வந்தார்கள். அவற்றை இப்போது பாடல் பெற்ற ஸ்தலம் என்று கூட நாம் சொல்கிறோம் இல்லையா? இப்போ இங்கு ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். இப்போ பேங்க் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் மக்கள் எப்படி மக்கள் பயன்படுத்துகிறார்கள்? கையில் பணம் இருப்பவர்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு வருவார்கள். பணம் இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? கடன் வாங்க போவாங்க இல்லையா? அதுபோலத்தான் முன்பு நாம் கோவிலுக்கு கடன் வாங்க போயிருப்போம் இல்லையா? எனக்கு பணத்தை கொடு, படிப்பை கொடு, நல்ல உடல் நலத்தை கொடு, குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் காப்பாற்று, இப்படி தான் நம்ம கேட்க தான் போயிருப்போம். ஆனால் பயிற்சிக்கு வந்து நாம் பயிற்சி செய்து விட்டு இப்போது நம்ம கோயிலுக்கு போகிறப்ப என்ன, நம்மளுடைய ஜீவகாந்த சக்தியை பெருக்கி கொண்டு இருப்போம் இல்லையா? அதை டெபாசிட் பண்ண செய்கிறோம். அதுதான் நமக்கு பெரிய வித்தியாசம் இல்லையா நண்பர்களே? ஏனென்றால் அங்கு வரக்கூடிய அனைத்து மக்களும் பயனடைய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இதை நாம் செய்ய வேண்டும் என்று சுவாமிஜி விரும்புகிறார். அதனால் எந்த இடத்திலேயும் எந்த செயலிலேயும் பக்தி மார்க்கமானாலும் சரி, ஞான மார்க்கமானாலும் சரி, வாழ்க்கையானாலும் சரி, இன்பத் துன்பமானாலும் சரி, இந்த ஜீவகாந்த சக்தியையும் அதனுடைய ஆற்றலும் தவத்தின் மூலம் நாம் பெருக்கிக் கொண்டு அதனை பற்றி ஒரு தெளிவு நாம் தெளிந்து கொண்டால் இந்த உலகத்தை நாம் வெல்லலாம், நம்மை உணரலாம். அதாவது நான் யார் என்ற தத்துவம் நமக்கு விளங்கும். சமுதாயத்தை பற்றிய ஒரு புரிதல் வரும். செயலுடைய விளைவை உணரலாம். சுவாமிஜி கொடுத்த இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் புரிய வரும். செயலுடைய விளைவாக இந்த இறைவனே வருகிறான் என்ற ரகசியத்தையும் நாம் உணர முடியும் இல்லையா நண்பர்களே? எனவே சுவாமிஜி அருளிய இந்த மனவளக்கலை என்ற மகத்தான பயிற்சியை நாம் முறையாக தினமும் விடாது செய்து அந்த மறைபொருள் ரகசியத்தையும் அறிந்து வாழ்வின் நோக்கமான இறைநிலையையும் உணர்ந்து வாழ்வில் வெற்றி மகிழ்ச்சி பெறுவோம் என்று கூறி எனது குரு சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
அருட்பேராற்றல் கருணையினால் நாம் அனைவரும் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.